ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டெக்னிக்கல் அனாலிசிஸ் டூல் அப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா பொலிஞ்சர் பேண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் நான் எடுத்த கிளாஸஸில் உங்களுக்கு வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா புல்லிஸ் பேட்டர்ன், பியரிஸ் பேட்டர்ன் அப்படின்றத நான் எடுத்திருப்பேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சைட்வே ட்ரெண்டில் எப்போ என்ட்ரி கொடுக்குறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் எங்கே வச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம சைட்வேலையும் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு பேர் பொலிஞ்சர் பேண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பொலிஞ்சர் பேண்ட்ஸ் பொறுத்தவரை என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் volatile ட்ரெண்ட் அப்படின்ற அப்படின்னா பிரேக் த பாயிண்ட்ஸ் மேலேயும் போகாது, டவுன்லேயும் போகாது, இன் பிட்வீனில் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து அப் டவுன் மாதிரி உங்களுக்கு ஒரு வேவியாக போயிட்டே இருக்கும். ஓகே, அதுதான் வந்து சைட்வே ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வி கான்ட் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அது புல்லிஸ் போகுதா இல்லை பியரிஸா. பட் அந்த டைம்லேயும் வந்து கரெக்டான மூமெண்ட் பிடிச்சி நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் கெயின் சம் ப்ராஃபிட். இது கண்டுபிடிச்ச யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் பொலிஞ்சர். ஸோ எப்போவுமே நேம்லேயே இருக்கும். 1980s வந்து அவங்க இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரை என்ன அப்படின்னா இட்ஸ் அன் volatile பேஸ்ட் இண்டிகேட்டர். அப்படின்னா ஒலட்டாலிட்டினா என்ன அப்படின்னா சைட்வே மூமெண்ட்டில் போகுதுல மார்க்கெட். ஸோ அதுக்கு பேர் தான் volatile அப்படின்னு சொல்லுவோம். அந்த மூமெண்ட்லேயும் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணலாம், எப்படி ஏர்ன் பண்ணலாம் ப்ராஃபிட் அப்படின்றது இது ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ். ஸோ நான் ஆல்ரெடி இன் மெனி கிளாஸஸ் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஃபண்டமெண்டல் ப்ளஸ் உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ளஸ் சைக்காலஜி. ஓகேங்களா? இதெல்லாம் மூணும் சேர்த்து பர்ஃபெக்டாக பண்ணால் மட்டும்தான் யூ கேன் ஏர்ன் எ ப்ராஃபிட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ எல்லா இண்டிகேட்டர்ஸும் தெரிஞ்சுக்கிறங்க. ஸோ பேஷன்ஸாக இருக்கணும். அந்த டைம் வரும்போது தான் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும். சப்போஸ் மார்க்கெட் உங்களுக்கு வந்து சைட்வேஸில் போய்கிட்டே இருக்குது, இது ஒரு பார்ட்டாக பிரிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பேண்ட், ஒரு நேரோவான volatile இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் இது வந்து இதுக்குள்ளே மூமெண்ட் ஆகும், இப்படி அப் டவுன் அப்படின்ற ஒரு மூமெண்ட் போயிட்டே இருக்கும். இது வந்து ப்ராட் வித், இதுலேயுமே வந்து volatile இருக்குது. சைட்வே ட்ரெண்ட்லேயே வந்து சம்டைம்ஸ் நீங்கள் மார்க்கெட் பார்த்துருப்பீங்க, சடன் டவுன்ஃபால் இருக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா சடன் வந்து எப்படி டவுன்ஃபாலில் போயிட்டு உங்களுக்கு மார்க்கெட் மூமெண்ட் எப்படி இருக்கும், ஹை லோ. ஸோ திடீர்னு வந்து டவுனில் ஆகும், இல்லைன்னா வந்து அப்பில் போகும் அப்படின்னு. ஸோ இது ஹைலி volatile. ஓகேங்களா? இது வந்து நேரஞ்சில் ஸ்மால் volatility. இது ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து எக்ஸிட் பாயிண்ட் அண்ட் என்ட்ரி பாயிண்ட் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த லோ volatile இருக்குல்ல சைட்வே ட்ரெண்டில் வந்து அதுக்கு பேர் கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ். அது நீங்கள் பண்ணலாம். என்னென்னா ஸோ ஸ்மால் பாயிண்ட்ஸ் ஆஃப் டார்கெட் யூ கேன் செட். லைன் 1 அப்பர் லைன், மிடில் லைன், லோவர் லைன். இது வந்து 20 days ஆவரேஜில் வந்து மூமெண்ட் இருக்கும். ஸோ எவ்ரி 20 daysக்கு நீங்கள் ஆவரேஜாக நீங்கள் பார்க்கும்போது சம் volatile இருக்கும். இதுக்கு ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்குது. அப்பர் லைன் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 20 day மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா? ப்ளஸ் இந்த மிடில் லைன் இருக்குல்ல ப்ளஸ் 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஸோ 20 day ஆவரேஜ் மூவிங் ப்ளஸ் மிடில் லைனோட 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அப்பர் லைன். ஸோ மிடில் லைனில் ஜஸ்ட் 20 days மூவிங் ஆவரேஜ் மட்டும்தான். இது லோவர் லைன் பார்த்தீங்க அப்படின்னா 20 day மூவிங் ஆவரேஜ் மைனஸ் 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் த மிடில் லைன். இங்கே -2 ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஆஃப் த மிடில் லைன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் இமேஜை பார்த்தோன்னே நீங்கள் அப்படி ட்ரேட் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ அந்த வொலட்டிலிட்டிக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ அப்பர் லைன், மிடில் லைன் அண்ட் லோவர் லைன் அப்படின்னு இருக்கு. மார்க்கெட் சைட்வே மூமெண்ட்டில் மூமெண்ட் வில் பி இப்படி இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அப்பர் லைனை பிரேக் பண்ணும். ஸோ இப்படி அப்பர் லைன் இப்படி உங்களுக்கு டச் ஆகி பிரேக் பண்ணி கொஞ்சம் மேலே மூமெண்ட் போகுது அப்படின்னா பொலிஞ்சர் பேண்ட்ஸில் இதுக்கு நேம் வந்து பிரேக் அவுட்ஸ். அப்படின்னா வி ஹாவ் டு வெயிட், சைட்வே ட்ரெண்டில் வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் அப்பர் லைன் பிரேக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மூமெண்ட் வந்து வில் பி இன் அப்வர்ட் மூமெண்ட். ஸோ பை பண்ணலாம். நீங்கள் இந்த பாயிண்டில் யூ கேன் பை. ஸோ ஸ்டாப் லாஸ் இங்கே வந்து நீங்கள் வச்சுக்கோங்க எஸ்எல் அண்ட் பை போயிட்டு சம் டார்கெட் ஒரு லிமிட்டட் டார்கெட் நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சேம் வே சப்போஸ் மார்க்கெட் மூமெண்ட் இங்கேருந்து உங்களுக்கு டவுன்வர்ட் மூமெண்ட்டில் வந்துட்டுருக்கு, இன் பிட்வீன் போயிட்டு பிரேக்கிங் த லோவர் லைன் உங்களுக்கு பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன்வர்ட். ஸோ நீங்கள் என்ட்ரி இங்கே செல் பண்ணலாம். இங்கே இது எஸ்எல் அண்ட் இங்கேருந்து நீங்கள் வந்து டார்கெட் செட் பண்ணிக்கலாம். volatile வந்து நீங்கள் எப்படி வந்து பையாக செல் பண்ணிக்கலாம் அப்படின்றது. சப்போஸ் அப்பர் லைனாக என்ன ரெசிஸ்டன்ஸ் லெவல், இதுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ், இது சப்போர்ட். ரெசிஸ்டன்ட் அப்படின்னா
மேலே மூமெண்ட் அப்வர்ட் போயிட்டே இருக்கும், சப்போர்ட் லெவல்னா டவுன் ட்ரெண்ட். ஸோ சப்போஸ் இந்த ஒலட்டைல் மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து பிரேக் த அப்பர் லைன் ரெசிஸ்டன்ட் லெவலில் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இங்கே ஒரு பை டார்கெட் நீங்கள் போட்டு ஒரு டார்கெட் நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு எஸ்எல் வச்சுக்கலாம். சப்போஸ் லோவர் லைனை பிரேக் பண்ணுது அப்படின்னா அங்கே நீங்கள் வந்து செல் ட்ரெண்ட் போயிட்டு ஸ்டாப் லாஸ் வச்சு டார்கெட் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நேரோ ரேஞ்சில் வச்சுக்கலாம். சப்போஸ் மார்க்கெட் வந்து உங்களுக்கு சடன் ட்ராப் ஆகுது அப்படின்னா அது வந்து என்ன சொல்ற அக்ரெசிவ் ஒலட்டைல் அப்படிங்கிறோம். கன்சர்வேட்டிவ் அண்ட் அக்ரெசிவ். அந்த அக்ரெசிவாக நீங்கள் அந்த டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்போ நீங்கள் ஹை ட்ரேட் பண்ணலாம். என்ன பண்ணோம்னா சடன் சப்போஸ் டவுன்ஃபால் இருக்குது மூமெண்ட்டில் அப்படின்னா நீங்கள் அந்த லோவர் பாயிண்ட் டச் ஆனதுக்கப்புறம் மூமெண்ட் கொஞ்சம் மேலே போகும் அப்படிங்க பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு பை பண்ணிக்கலாம். இது நேரோ ப்ராட். ஸோ பிரேக் அவுட்ஸ் புரியுதுங்களா? ஸோ அப்பர் லைனை பிரேக் பண்ணிச்சுன்னா அது மேலே போயிட்டுருக்கும். சப்போஸ் சப்போர்ட் லைனை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அது டவுனில் போகும். இன் பிட்வீனில் இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறோம். ஸ்மால் டார்கெட் நீங்கள் வந்து மிடில் லைன்லேயே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா சின்ன டார்கெட் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கிட்டு பை ஆர் செல் அப்படின்றது நம்ம வந்து வச்சுக்கலாம். இது வந்து பிரேக் அவுட்ஸ். புல் பேக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா உங்களுக்கு மேலே போயிட்டே இருந்து சடன் ஃபால் இருக்குது, அகெயின் நெக்ஸ்ட்டு ஆவரேஜில் வந்து சடன் ஃபால் இருக்குது அப்படின்னா தேர்ட் டைம் உங்களுக்கு பார்க்கும்போது அதே மாதிரி டவுன்ஃபால் இருக்கும். இது புல் பேக்ஸ். அதே இது புல்லிஸ்க்கும் இருக்குது, பியரிஸ்க்கும் இருக்குது, ரெண்டுக்குமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது புல் பேக்ஸ். ரிவர்சல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரிவர்சல் அப்படின்னா சப்போஸ் அப்பர் லைன் டச் பண்ணிவிட்டு மேலே போகாமல் டவுனில் போயிட்டே இருக்குது. செகண்ட் டைமும் அப்பர் லைன் டச் பண்ணிட்டு டவுனில் போயிட்டுருக்கு அப்படின்னா தேர்ட் டைம் அப்படி தான் அது வந்து ரிவர்சலில் போகும். ஸோ புல்லிஸ்க்கு பதிலாக பியரிஸ் போகும், பியரிஸ்லேருந்து புல்லிஸ் போகும். ஓகேங்களா? ஸோ நான் சிம்பிளாக சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஒலட்டாலிட்டிலையும் யூ கேன் ட்ரேட். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸும் இருக்காங்க, அக்ரெசிவ் ட்ரேடர்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் உங்களுக்கு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை நீங்கள் பிரேக் அவுட் பாயிண்ட் பார்த்து கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு மினிமம் டார்கெட் செட் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பர்ஸ்க்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த நம்பர்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் லிங்க் சென்ட் பண்ணுறோம். யூ கேன் ஓப்பன் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட். தேங்க்யூ.